ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, நேத்து உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்த மாதிரி கர்மாவை பத்தி நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பட் நான் வந்துட்டு இது ரெண்டு பார்ட்டா பார்க்கலான் இருக்கேன். ஏன்னா வந்துட்டு இது இப்ப பேசணும்னா 1 மணி நேரம் பேசலாம், அந்த அளவுக்கு இதுல கான்செப்ட் இருக்கு. ஸோ வந்துட்டு நான் அது அவ்வளவு டீப்பா உள்ள போய் உங்களை நான் தலை சுத்த விரும்பல. ஏன்னா வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ங்கிறதுனால இது எவ்வளவு நீங்க கட் ஷார்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் 30 நிமிஷத்துக்கு கம்மியா உங்களால கட் ஷார்ட் பண்ண முடியும். ஸோ வந்து ஐ வில் மேக் இட் லைக் a 2-part சீரிஸ். இதுல வந்துட்டு என்னன்னா வந்து சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், அப்புறம் வந்து நிஷ்காமிய கர்மம்னு 3 கர்மா இருக்கு, 3 டைப் ஆஃப் கர்மா இருக்கு. இதை பத்தி நான் உங்களுக்கு லேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஆனா கர்மாவை பத்தி இருக்கக்கூடிய தவறான புரிதலை பத்தி இன்னைக்கு நான் டிஸ்பெல் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் தவறான புரிதலை பத்தி டிஸ்பெல் பண்ணாதான் அப்ப வந்துட்டு ப்ராப்பரான வந்து கர்மாவை பத்தி என்ன இருக்கும், அதாவது கர்மான உண்மையான கர்மானா என்ன, அதோட கான்செப்ட் என்னங்கிற தத்துவத்தை நம்மளுக்கு உங்களுக்கு அப்ப விளக்கும் போதா உங்களுக்கு ஓரளவுக்காவது புரியும். நீங்க பிராக்டிகலி அப்ளை பண்ணி பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கறது உங்களுக்கு லைஃப் டைம் ஆகும், அது வேற விஷயம். பட் அட்லீஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அது ஒரு இப்படிதானோ அப்படின்னு ஒரு கெஸ் ஆகுது உங்களுக்கு ஒரு கிடைக்கும், கெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, ஒரு க்ளோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ ஃபர்ஸ்ட் கர்மா பத்தி இருக்கக்கூடிய மிஸ்கான்செப்ஷன். நேற்று ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க இந்த கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், பக்காவான எக்ஸாம்பிள் வேணும்னா, நேற்று நீங்க வந்து நான் மகாவிஷ்ணு ஸ்பிரிச்சுவல் லீடர் அரஸ்டாரா பாத்தீங்களா, அதை பத்தி நான் வந்து என்னோட கருத்து சொல்லியிருந்தேன். அந்த வீடியோல போய் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நான் எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். அந்த பாயிண்ட் போய் நீங்க பாத்துக்கங்க. பட் இதுல நான் ஷார்ட் ஆஃப் சொல்லிருப்பேன். ஏன்னா நான் நிறைய மிஸ்கான்செப்ஷனை பத்தி பேச போறேன். பட் இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் மிஸ்கான்செப்ஷன். ஆனா இது வந்து காமனா வந்துட்டு இருக்கு. அதை பத்தி நான் நேற்று டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். பட் இன்னைக்கு அந்த ஒரு பாயிண்ட் வந்து நான் சிம்பிளா சொல்லி முடிச்சேன். என்னன்னா, பனிஷ்மெண்ட் அண்ட் ரிவார்ட் சிஸ்டம் வந்து கர்மா கிடையாது. பனிஷ்மெண்ட் அண்ட் ரிவார்ட் சிஸ்டம் வந்து கர்மா ஏன் இல்லைன்னா, நீங்க வந்துட்டு எப்படி சொல்றது, உங்களுக்கு நீங்க வந்து நல்லது பண்ணா வந்துட்டு உங்களுக்கு நல்ல கர்மா, அதனால வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும், கெட்டது பண்ணா கெட்ட கர்மா நடக்கும், இப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட் அண்ட் ரிவார்ட் சிஸ்டம் வந்து கர்மா இல்லைன்னா அப்ப வந்து கர்மா என்னன்னு நீங்க கேட்பீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நீங்க வந்துட்டு மத்தவங்களுக்கு பெனிஃபிஷியலான விஷயத்தையே செஞ்சுட்டு இருக்கீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், அது வந்து ஒரு குட் கர்மான்னு நீங்க சொல்லுவீங்க, கரெக்டா தானே? அது வந்து அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. எப்படின்னா, இப்போ நீங்க ஒரு ஆக்ஷன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அது மத்தவங்களுக்கு நல்லதா இருக்கு, ஆனா உங்களுக்கு வந்து அது பெனிஃபிஷியலா இல்ல, அதாவது வந்து நீங்க மத்தவங்களுக்கு பெனிஃபிட் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு அது பெனிஃபிட் இல்ல அப்படின்னா, நீங்க ஒரு கட்டத்துல அந்த விஷயத்தை செய்யறதை நிறுத்திடுவீங்க. அப்ப என்ன ஆகும், நீங்க சஸ்டைனபிளா ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது. அப்போ வின்-வின் சினாரியோ, ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா, மத்தவங்களும் ஜெயிக்கணும், நீங்களும் ஜெயிக்கணும். எந்த ஆஸ்பெக்ட் நீங்க செஞ்சாலும் லைஃப்ல, அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க எப்போ வந்துட்டு இந்த செல்ஃபிஷ்னஸ்க்கும் செல்ஃப்லெஸ்னஸ்க்கும் வந்துட்டு ஒரு பேலன்ஸ் வைக்கிறீங்களோ, அதாவது வந்து பொதுநலத்துக்கும் சுயநலத்துக்கும் எப்போ ஒரு சமநிலை வருதோ ஒரு மனுஷனுக்கு, அது வந்து செயல்லயும் சரி மனசுலயும் சரி ரெண்டுமே சமநிலை வருதோ, ஆரோக்கியமான ஒரு சமநிலை வருதோ, அப்பதான் வந்து உங்களால வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா வந்து குட் கர்மாவே முதல்ல கிரியேட் பண்ண முடியும். எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். இப்ப நீங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நீங்க வந்துட்டு ஒரு சமூக சேவை பண்றீங்க, இப்ப சோசியல் சர்வீஸ் எல்லாம் எடுத்துக்கோ, அதெல்லாம் ஒரு பிகஸ்ட் எக்ஸாம்பிள். இப்ப நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணவங்க ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எடுத்துக்கோ. ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பக்காவான எக்ஸாம்பிள். நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், இப்போ நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃப்ரீடம் ஃபைட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பீப்புள் வந்துட்டு பெரிய சுதந்திர போராட்ட தியாகிப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, அதை தாண்டி வந்து அந்த பீப்புளுக்கு வந்துட்டு சுதந்திர போராட்டம் கிடைச்சு காலத்துல இருந்த மரியாதையை விட வந்துட்டு இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து மரியாதை இருக்காது. ஏன், என்ன காரணம்னா, கிராட்டிடியூட் இருந்தாலும் அது வந்து இப்ப அவங்களுக்கு பெனிஃபிஷியரியா இருக்காது. ஏன்னா அந்த காலத்துல வந்துட்டு சுதந்திர போராட்ட வீரர்கள் வந்துட்டு சுதந்திர போராட்டத்துக்கு தேவைப்பட்டாங்க. சோ they were respected, they were given the support. பட் ஒன்ஸ் அந்த நீடு முடிஞ்சதுக்கு அப்புறம் people won't respect you for that. அதை ரெஸ்பெக்ட் பண்றனாலும் அந்த ரெஸ்பெக்ட் வந்துட்டு வெறும் எமோஷனலா இருக்குமே தவிர வேற எதுவும் உனக்கு வந்து அது கெயின் கொடுக்க போறது இல்லை. ஏன்னா வந்து நீடு முடிஞ்சது. சோ இந்த இடத்துல வின் வின் கிடையாது. அப்ப என்ன பண்றோம்னா, ஒரு இப்ப வந்துட்டு கொஞ்சம் இப்ப நேரு மாதிரியோ காந்தி மாதிரியோ அவங்க வந்து வின் வின் மாதிரி போயிட்டாங்க. எப்படின்னா வந்து பிரிட்டிஷர்ஸையும் பக்கச்சுக்கல, அதே சமயத்துல ஜென்டிலா சுதந்திர போராட்டத்தை தள்ளி விட்டு அழகா வந்துட்டு இது பண்ணிட்டு அவங்களும் வந்துட்டு ஹையர் போஸ்டிங்ல போய் உட்காந்துட்டு இந்தியா இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் நேக்கா நவுந்தாங்க. ஆனா எல்லா இண்டிபெண்டன்ஸ்க்கு ஃபைட் பண்ணவங்களும் அப்படி பண்ணாங்களா? கிடையாது. அதனாலதான் நிறைய பேர் வந்து காலப்போக்கில் வந்து மறக்கப்பட்டாங்க. சோ நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இந்த தியாகிகள் அவங்களெல்லாம் போட்டணும்னு சொல்றதை தூக்கி ஒரு குப்பத்தொட்டியில போட்டு, அந்த பிலாசபி தூக்கி குப்பத்தொட்டியில போட்டு, நான் என்ன சொல்றேன்னா, எதுக்கு நீ முதல்ல தியாகியா இருக்க, மத்தவங்களையும் நல்லா வச்சிரு, உன்னையும் நல்லா வச்சிரு, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இது வந்துட்டு இந்த பேலன்ஸ் மெயின்டைன் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட், நல்லா தெரிஞ்சுக்கணும் சொசைட்டில. ஆனா இது மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா யூ கிரியேட் குட் கர்மா. அதுக்கப்புறம் வந்துட்டு அது வந்து லாங் டர்ம்ல வந்து உங்களை நல்லா வச்சிருக்கும். சோ இதுக்கு வந்துட்டு என்ன பிரச்சனைனா, முதல்ல லாங் டர்ம் திங்கிங் வேணும். நிறைய பேருக்கு ஷார்ட் டர்ம் திங்கிங்ல ட்ராப் ஆயிடுறாங்க. அதாவது வந்துட்டு சொசைட்டிக்காக ஒர்க் பண்ணக்கூடிய குட் ஹார்ட்டடான பீப்புளுமே வந்து இந்த ஷார்ட் டர்ம் திங்கிங்ல மாட்டிக்கிறாங்க. எப்படின்னா மத்தவங்களை ப்ளீஸ் பண்ணணும். அதனால வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, நான் வந்துட்டு தியாகியா வாழ போறேன் அப்படின்ட்டு அதை பைத்தி கருத்தணும். ஏன்னா வந்து லாங் டர்ம்ல யோசிச்சு பாத்தீங்கன்னா வந்து உங்களை வந்துட்டு அது வந்து பெனிஃபிட் பண்ணுமான்னு கிடையாது. ஏன்னா சொசைட்டி வந்து ஒன்ஸ் அந்த நீடு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா உங்களை தூக்கி குப்பத்தொட்டியில எரிஞ்சு போட்டு போயிடும். அதுதான் யதார்த்தம். இப்ப அதான நடக்குது. எல்லா சுதந்திர போராட்ட தியாகிகளையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறோமா?
ஏன் வச்சிருக்கிறது இல்ல? ஏன்னா அவங்களோட நீடு நம்மளுக்கு இப்ப இல்ல. இந்த உலக யதார்த்தத்தை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது சுயநலமும் பொதுநலமும் சமநிலையில் இருக்க வேண்டும். அது எக்காலத்திலையும் இது வந்து யூனிவர்சலி எல்லாத்துக்கும் பொருந்தும். இப்ப நான் சொல்ற இந்த பிலாசபி அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு எல்லா காலத்திலையும் பொருந்தும். இது நீங்க வந்துட்டு ஹிஸ்டாரிக்கலி நீங்க என்ன ஆங்கிள் என்ன ஆஸ்பெக்ட்ல எடுத்தீங்கன்னா நீங்க வந்து இது வந்து நீங்க வந்து அப்சர்வ் பண்ணலாம். இது வந்து அன்ஃபேரான்னு கேட்டா அன்ஃபேர் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து ஃபேர் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு பேலன்ஸ்டான ஒரு இண்டிவிஜுவலா இல்லைன்னா உன்னை வந்து சொசைட்டி வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு எப்படி எதிர்பார்க்கலாம்? இல்ல வந்து உன்னையவே நீ எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணிக்க முடியும்? இதுதான் ஒண்ணு. உங்களுக்கு நீங்க வந்து செல்ஃப் கேரும் ப்ராப்பரா பண்ணிக்கணும், மத்தவங்களையும் நீங்க டேக் கேர் பண்ணணும். இதுல வந்துட்டு எதுல ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்துட்டு நீங்க வந்து அட்ரஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா ஒரு சைட் ஆஃப் த ஈக்குவேஷன் அட்ரஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா எய்தர் யூ ஆர் டிப்ரைவிங் யுவர் செல்ஃப் of good things or you are depriving others. அதாவது மத்தவங்களுக்கு நீங்க வந்துட்டு நல்ல விஷயங்களை டிப்ரைவ் பண்றீங்க. அதாவது நீங்க கஞ்சபிஸ்னாரியா சுயநலவாதியா இருக்கும்போது நீங்க மத்தவங்களுக்கு நல்லது செய்யறத மத்தவங்களுக்கு நல்லது நடக்கிறத தடுக்கிறீங்க. இல்ல நீங்க வந்து மத்தவங்களுக்கு நல்லது செய்யறங்கிற பேர்ல உங்களை நீங்க டிப்ரைவ் பண்ணிக்கிறீங்க. இது எப்படி புத்திசாலித்தனமா இருக்கும்? புத்திசாலித்தனமா யோசிங்க. have a sense while you are executing things. இதுல வந்து philosophy morality எல்லாம் பைத்தியக்காரத்தனமா கொண்டு வந்ததே இது பண்றோம். இது வந்து கர்மாவோட எக்ஸாம்பிள். ஓகேவா? இது நான் உங்களுக்கு சொன்னது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். செகண்ட் மிஸ்கான்செப்ஷன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, நீங்க கர்மானா என்னன்னா வந்துட்டு உங்க ஆக்ஷன் தான் வந்துட்டு ரியாலிட்டி கொண்டு வருங்கிறீங்க. ஆக்ஷன் ரியாலிட்டி கொண்டு வருங்கிறது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் த ஈக்குவேஷன் தான். இந்த செகண்ட் பாயிண்ட்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அதாவது வந்து ஆக்ஷன் தான் கர்மாவை கொண்டு வருங்கிறது உண்மைனாலும் உங்கள் எண்ணங்கள் தான் வந்துட்டு உங்களோட செயலை வந்து தீர்மானிக்குது. ஓகேவா? அப்ப வந்து உங்களோட தாட்ஸ் அப்சர்வ் பண்ணி அந்த தாட்டை சேஞ்ச் பண்ணா உங்க ஆக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஆக்ஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா உங்க ரியாலிட்டி இன்ஸ்டன்டா சேஞ்ச் ஆகும். இது நிறைய பேருக்கு புரியுறது இல்லை. ஏன்னா வந்துட்டு நிறைய அடிக்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ. சே ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களோட தாட்ஸ் அப்சர்வ் பண்ணவே மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு விஷயத்துக்கு அடிக்டா இருப்பாங்க. சோ அந்த அண்டர்லைங் தாட்டையும் எமோஷனையும் அட்ரஸ் பண்ணாம நீங்க வந்துட்டு உங்க ஆக்ஷனையும் உங்க ரியாலிட்டியும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து மடத்தணும். சோ கர்மாவோட டீப்பஸ்ட் மீனிங் என்னன்னா, நீங்க வந்துட்டு இந்த ஆக்ஷன் செய்யறதுக்கான டீப்பஸ்ட் ரீசன் என்ன, அந்த டெப்த் நீங்க போய் பார்க்கணும். அதாவது வந்து கர்மாக்கும் வந்து ஒரு டெப்த் இருக்கு. அதாவது வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு செயல் செய்யறதுக்கு வந்துட்டு ஒரு ஆழமான காரணம் இருக்கும். அந்த காரணத்தை நீங்க கண்டுபிடிச்சு அதை நீங்க வந்து மாத்தணும். அதாவது வந்து ஒரு கர்மாவை சேஞ்ச் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு அண்டர்லைங் தாட்டை வந்து பார்க்கணும். எல்லாமே அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் தான். அப்போ நீங்க வந்து தாட்டையும் எமோஷனையும் எனர்ஜியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இந்த ட்ரையாட் தாட் எமோஷன் அண்ட் எனர்ஜி நடுவுல தான் ஆக்ஷன். அதாவது வந்து இந்த முக்கோணமும் சேரும்போது உங்களுக்கு நடுவுல அந்த புள்ளி ஆக்ஷன் வருதுன்னு வைங்க. உங்களால பிக்சரைஸ் பண்ண முடியுங்க. மேல வந்து எனர்ஜி, கீழே வந்து தாட், இந்த சைடு வந்து எமோஷன். இந்த மூணு சேரும்போது உங்களுக்கு வந்து ஆக்ஷனா மாறும். ஓகேவா? இந்த மூணு குவாலிட்டி சேரும்போது உங்களுக்கு ஆக்ஷனா மாறுது. அப்போ இந்த மூணையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஆக்ஷன் வந்து தெரியும். அதாவது வந்து கர்மாவை தெரியும். ஏன் கர்மாவை நிறைய பேருக்கு புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா, இந்த மூணு டைமென்ஷனை பத்தி யாருக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் பீப்புள் மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிருக்கணும். இல்லைன்னா வந்துட்டு இது சைக்காலஜிஸ்ட் மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிருக்கணும். இந்த பைத்தியகாரத்தனமான ஒரு பிலாசபி எடுத்துக்கிட்டு நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. அப்படிலாம் தேவையில்லை. ஏன்? எல்லாத்துக்கும் எனர்ஜி இருக்குது தானே, எல்லாத்துக்கும் எனர்ஜி இருக்கு, எல்லாத்துக்கும் தாட்ஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் எமோஷன் இருக்கு. இதே வந்து ஒரு சைக்காலஜிஸ்டுக்கோ இல்ல ஸ்பிரிச்சுவல் லீடருக்கு மட்டும்தான் இதை பத்தி வந்து ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஏன் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடாது? இதே யூனிவர்சலா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடாது? இதை பத்தி எனக்கு புரியவே மாட்டேங்குது. இது வந்துட்டு எனக்கு என்னமோ பாராடாக்சிக்கலா இருக்குது. பீப்புள் வந்துட்டு என்னமோ இதெல்லாம் வந்துட்டு இவங்க தான் தெரிஞ்சுக்கணும், அவங்க தான் தெரிஞ்சுக்கணும்னு தங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்ப நீங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் வந்து இன்னொருத்தங்க கிட்ட டிபெண்ட் பண்ணி கஷ்டப்பட வேண்டியதுதான். புரியுதா நான் சொல்றேன் உங்களுக்கு? இதனாலதான் வந்து ஹைரார்கி சொசைட்டில எக்ஸிஸ்ட் ஆகுது. இதை ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அப்ப கர்மா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இந்த மூணு எலமெண்ட்டையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஃபேமிலியில வந்து என்ன டைப் ஆஃப் எனர்ஜி இருக்கு, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் குவாலிட்டி இருக்கு. அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் குவாலிட்டி என்ன மாதிரி தாட்டா மேனிஃபெஸ்ட் ஆகுது, அந்த தாட் வந்து என்ன மாதிரி வந்துட்டு எமோஷனுக்கு வழிவகுக்குது, அது எப்படி ஆக்ஷனா டிரான்ஸ்லேட் ஆகுது. நீங்க இத்தனை ஆங்கிள் யோசிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்போ உங்க ஃபேமிலி மெம்பர் மட்டும் இல்ல, உங்க இண்டிவிஜுவலாவோ நீங்க வந்து என்ன எனர்ஜி நீங்க வந்து கொண்டு வச்சிருக்கீங்க உங்களோட மைண்ட்ல, நீங்க என்ன டைப் ஆஃப் எனர்ஜி, அது வந்து அந்த குவாலிட்டி வந்து எப்படி வந்து தாட்டா எக்ஸ்பிரஸ் ஆகுது, அந்த தாட் எப்படி, அதாவது வந்து அந்த எண்ண அலைகள் எப்படி வந்து உணர்ச்சிகளா மாறுது, அந்த உணர்ச்சி எப்படி வந்து உங்களை ஒரு செயல் செய்ய தூண்டுது. இந்த மூணையும் நீங்க தெரிஞ்சுக்காம நீங்க வந்து கர்மாவை புரிஞ்சுக்கவே முடியாது. அதாவது வந்து நீங்க வந்து அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா சிம்பிளிஃபைட் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த இடத்துல அசம்ஷன்ங்கிற ஒரு இது வரும். அசம்ஷன்னா என்னன்னா வந்து ஒரு விஷயத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியல, அதனால வந்து அந்த விஷயத்தை ஒத்துக்கவும் முடியாது, உங்களுக்கு வந்து புரியலங்கிறது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த கான்செப்டை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நீங்க ஒரு கெஸ் ஒர்க் பண்ணுவீங்க. இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த கெஸ் ஒர்க்கை வந்து உண்மை நீங்க நம்ப ஆரம்பிப்பீங்க. இந்த இடத்துல தான் வந்துட்டு பிலீஃப் சிஸ்டம் ஃபார்ம் ஆகுது. அப்ப என்னன்னா எனக்கு வந்து என்னோட உணர்ச்சிகள் புரியல, என்னோட எண்ணங்கள் புரியல, என்னோட எனர்ஜி புரியலங்கிற போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த கர்மாவை வந்து நீங்க எப்படி அப்ரோச் பண்ணுவீங்கன்னா ஒரு ஜஸ்டிஸ் அண்ட் ஜஸ்டிஸ் சிஸ்டம் மாதிரி அப்ரோச் பண்ணுவீங்க. பனிஷ்மெண்ட் அண்ட் ரிவார்ட் சிஸ்டம் மாதிரி. இதுல தான் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, நல்ல செயல் செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செயல் செஞ்சா கெட்டது நடக்கும். அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் கெட்ட செயல் செய்யறாங்க, ஆனா நிறைய பேர் தண்டிக்கப்படுறது இல்லையா? ஏன்னா இந்த கான்செப்ட் நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதாவது வந்து தாட், எமோஷன் அண்ட் எனர்ஜி எல்லாமே ரொம்ப சிம்பிள் கிடையாது. எல்லாருமே ரொம்ப சிம்பிளிஃபை பண்றாங்க கான்செப்ட்ஸ். சோ நிறைய நல்லது செய்யறவங்களுக்கு நல்லதும் நடக்கிறது இல்லையே.
சில பேர் வந்து நல்லதும் செய்யறாங்க கெட்டதும் செய்யறாங்க, அதுக்கான ரிவார்டை அவங்க ரீட் பண்றது இல்லையா. சோ உங்க ஆக்ஷன் மட்டுமே வந்து ரியாலிட்டி டிட்டர்மின் பண்ணாது. இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்காக தப்பு பண்றவங்க வந்து கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணவே மாட்டாங்களான்னா பண்ணுவாங்க, அதையும் நான் இல்லைன்னு சொல்ல. இதனாலதான் வந்து சிம்பிளிஃபை பண்ணாதீங்க. நான் ஓவர் சிம்பிளிபிகேஷன் ஆஃப் கான்செப்ட்ஸ், அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படிதான் கர்மானா இப்படிதான் நீங்களே வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரீங்க. யூ அனலைஸ் திங்ஸ், ஓகேவா? அப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது 2 மிஸ்கான்செப்ஷன் முதல்ல இருக்கணும். கர்மா வந்துட்டு ஏன் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலங்கிறதுக்கு நான் செகண்ட் பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா கர்மால இருக்கிற பிக்கெஸ்ட் மிஸ்கான்செப்ஷன் சொல்லியிருக்கேன். இந்த 2 கான்செப்டையும் நீங்க ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா கர்மாவை பத்தி உங்களுக்கு இருக்க தவறான புரிதல் புரிஞ்சிடும். இதோட இந்த வீடியோ நான் முடிவு செய்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஐ வில் see you in the next video. Bye.